பழுத்த மரம் பழத்துக்கு மேலே கல்லடிக்கிறது சகஜம்தான். ஒன்று பொது வாழ்க்கைன்னு வந்துச்சுன்னா இதெல்லாம் நம்ம சகிச்சுட்டு தான் ஆகணும். சில விஷயங்கள் நம்ம கேட்டுக்கலாம், சில விஷயங்கள் நம்ம கேட்க வேண்டியதில்லை. எது தேவையோ அதை எடுத்துக்கிட்டு பண்ணிட்டாவே போதுமானது. இதுக்கு முன்னாடி இருக்க விஷயத்தில் கூட எனக்கு கேள்வி கேட்ட ஆட்கள் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், அவர் அரசியல் வரமாட்டாருன்னு தான் அப்படி சொன்னேன். ஏன் அப்படின்னா அவர் வச்சிருக்கிற மௌனம் தான். அந்த மௌனம் வந்து எதுக்குமே வந்து ஆன்சர் பண்ண முடியாது. சரி பார்க்கலாம், வேண்டாம், இது ரெண்டு தான். இதில் வந்து அவர் பார்க்கலாம்னு சொல்லி உள்ளே இறங்கிட்டார். அதுதான் உண்மை. அப்போ நேரடி அரசியல் இல்லை, இப்போ தேர்தல் அரசியல் வரதான் சொல்லிட்டாரு. ஸோ இந்த கனெக்ஷன் விஜய்க்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? சாதகமாக ஆக்கணும், அதுதான் அவருடைய திறமை. இப்போ உங்கள் ப்ரைவசிலாம் போயிடுது சார் இதில் அப்படின்னாரு. இதை நான் விரும்பி ஏற்றுக்கிட்ட விஷயம், அதனால் இந்த ப்ரைவசியை பற்றி நான் யோசிக்கல அப்படின்றத விஜய் சாரும் பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அவர் பண்ணிட்டு இருக்கும்போது நான் எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து கலாம் சார் கூட சொல்லியிருக்காரு, எல்லா வகையிலுமே சொல்லுவாங்க குட்டை குட்டை குனியாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குட்டை குட்டை குனிஞ்சிருந்தாருன்னா அவர் காணா போயிருப்பார். அவர் நிமிர்ந்து பார்த்ததுனால தான் அவர் இந்த இடத்துக்கு வந்தார். உங்களை அட்ரஸ் பண்ணும்போது பிஸ்னஸ் மேன்னு சொல்லலாம், நிறைய விஷயங்கள் சொல்லும்போது விஜய் சாருடைய நெருங்கிய சொந்தக்காரர் இருந்தீங்க, அதையும் நம்ம அட்ரஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி அதை பற்றி தான் நிறையா பேச போகிறோம் சார். விஜய் சார் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேன்ஸ், பொலிட்டிக்கல் ரிவ்யூவர்ஸ் இவங்க மத்தியில் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக வரவேற்றுட்டு இருக்காங்க. அதை ஒரு ஃபேமிலி மெம்பராக நீங்கள் அதை எப்படி சார் பார்க்குறீங்க? சந்தோஷப்படுறோம் சார். ஒரு விஷயம் என்னென்னா அந்த பிள்ளையோட வளர்ச்சி வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். குழந்தையா இருந்தால் எப்படி வந்து கடைசியில் ஒரு தளபதியாகி இப்போ தலைவனாக இருக்காரு. ஒரு சந்தோஷமான விஷயம் தான். ஃபேமிலி எல்லாருமே அதை வரவேற்கிறாங்க. ஆனால் அவர் பற்றின கருத்துக்கள் முன்வைக்கிறாங்கல்ல, இப்போது அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து மாறுபட்ட கருத்து வந்துட்டே இருக்குது சார். ஒரு சிலர் வரவேற்கிறாங்க, ஒரு சிலர் வந்து இல்லை அது வந்திருக்க வேணாம் அப்படின்னு மாற்றி மாற்றி வருது, கருத்துக்கள் வருது. ஸோ இவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க, இல்லை இது உங்களோட பார்வையில் எப்படி அதை அணுகிறீங்க? பழுத்த மரம் பழத்துக்கு மேலே கல்லடிக்கிறது சகஜம்தான். ஒன்று பொது வாழ்க்கைன்னு வந்துச்சுன்னா இதெல்லாம் நம்ம சகிச்சுட்டு தான் ஆகணும். சில விஷயங்கள் நம்ம கேட்டுக்கலாம், சில விஷயங்கள் நம்ம கேட்க வேண்டியதில்லை. எது தேவையோ அதை எடுத்துக்கிட்டு பண்ணிட்டாவே போதுமானது. இன்னைக்கு பல அரசியல் தலைவர்கள் எல்லாம் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. அது ரெண்டாவது வந்து இவரை பொறுத்த வரைக்கும் எந்த இதுக்குமே திடீர்னு மரியாதை தப்புன்னு பதில் சொல்ல மாட்டார். மௌனம் ஜாஸ்தி அவர்கிட்ட, அதனால் யோசிக்கிற திறமை அவர்கிட்ட ஜாஸ்தியாகவே இருக்குது. சாதிப்பாருன்னே நினைக்கலாம் சார். அப்புறம் விஜய் சார் அரசியலுக்கு செட் ஆக மாட்டார் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா? அவங்க எந்த அளவுக்கு அவரை பற்றி தெரியுன்றது தெரில. நீங்கள் சின்ன வயசுல பார்த்துருக்கீங்க, குழந்தையிலேருந்து பார்த்துட்டு இப்போ சொன்னீங்க. அவர் எந்த அளவுக்கு சார் அரசியல் செட் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பருவம் இருக்குது இல்லையா? எல்லாத்துக்குமே ஒரு பருவம் இருக்குது. இப்போது எல்லாருமே வந்து மேலே வரணும்னு தான் ஆசைப்படுறோம். அந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் அவர் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்தவரை வந்து ஒரு வழியாக வந்து ரசிகர் மன்றங்களோட ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக மாறினார். அதுக்கு பிறகு அவர் திருப்பியும் மக்களுக்கு தொண்டு செய்யணும்னு ஆசைப்படுறாரு. அதுதான் உண்மை. எல்லாரும் போல் வந்து நானும் ஒரு நடிகனாக இருந்துட்டேன் அப்படின்ட்டு ஒரு இதை எழுதிட்டு அப்படி போகாமல் அடுத்த முறைக்கு நம்ம என்ன பண்ணலான்னு யோசிச்சிருக்காரு. இது அதுக்கான வயசு தான், இது கரெக்டு தான். நம்ம தானே அதை என்கரேஜ் பண்ணணும். அண்ட் இன்னொரு பக்கம் பார்க்கும்பொழுது சார், 2024 நாடாளுமன்ற தேர்தல் நாங்கள் போட்டியிட மாட்டோம், 2026 சட்டமன்றம் தான் எங்கள் டார்கெட்டுன்னு சொல்லியிருக்கிறாப்புல. ஸோ இது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இப்பயே வந்திருக்கலாமே நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ வர்றதுக்கான வழிகள் இல்லைங்க. உண்மைதான். என்னென்னா அதான் சொன்னேன் இல்லையா, அந்த மௌனம்னு சொன்னேன் இல்லையா, என்ன இருந்தாலும் உடனே ஆரம்பித்து உடனே பண்ணி அதை இன்ஸ்டன்ட்டு வந்து எப்போவுமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. பேஸ்மெண்ட்டை நம்ம ஸ்லோ பண்ணால் தான் வந்து பில்டிங் வந்து ஸ்ட்ராங் ஆகும். அந்த விஷயத்தில் அவர் கொஞ்சம் எடுத்துருக்க முடிவு எனக்கு சரின்னு தான் தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்க விஷயத்தில் கூட எனக்கு கேள்வி கேட்ட ஆட்கள் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், அவர் அரசியல் வரமாட்டாருன்னு தான் அப்படி சொன்னேன். ஏன் அப்படின்னா அவர் வச்சிருக்கிற மௌனம் தான். அந்த மௌனம் வந்து எதுக்குமே வந்து ஆன்சர் பண்ண முடியாது. பார்த்துக்கிட்டே இருப்பார். கதை சொல்லும்போது கூட அவர்கிட்ட நீங்கள் கதை சொன்ன இவ்வளோ டைரக்டர்ஸ் இருக்காங்களே, அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்க அனுபவம் சொல்லியிருப்பாங்க. பார்த்துக்கிட்டே இருப்பாரே தவிர அந்த ரியாக்ஷன் எதுவுமே இருக்காது. அவங்க காமெடி பண்ணுவாங்க, ஃபைட்டு பண்ணுவாங்க, எல்லாமே வந்து அந்த 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 இடத்துக்கு வரும்போது அதுக்கேற்ற மாதிரி அவங்க மாறி பேசுவாங்க, மாடுலேஷன் மாற்றி பேசுவாங்க. ஆனால் அவர் வந்து ஃபோக்கஸ் மட்டும்தான் பண்ணுவார். என்ன அப்படின்ற மட்டும் பண்ணுவார். கடைசியாக சரி பார்க்கலாம், வேண்டாம், இது ரெண்டு தான். இதில் வந்து அவர் பார்க்கலாம்னு சொல்லி உள்ளே இறங்கிட்டார். அதுதான் உண்மை சார். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து விஜய் சார், நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கீங்க அப்படின்றனால இதை முன்னேற்கணும்னு நினைக்கிறேன். பேசியிருப்பீங்க ஆப்வியஸ்லி அவர்கிட்டையும். அரசியலுக்கு வராருன்னு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கு வரமா அவர்கிட்ட பேசுனீங்களா? அவர்கிட்ட என்ன சொன்னார் ஏதாவது? ஆமாம், இப்போது அடுத்த வாரம் என்னுடைய மகனுக்கு மேரேஜ் வச்சுருக்கேன். ஸோ அது விஷயமா மீட் பண்ணி
பேசினோம். அப்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஆஃபீஸ்க்கு வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஸ்பாட்டில் வேண்டாம், ஆஃபீஸ்க்கு வந்து மீட் பண்ணலாம்னு சொன்னாங்க. ஸோ அந்த அந்த மீட்டிங் நடந்தால் தான் வந்து இது என்னென்ன அப்படின்றத அவர் பேச முடியும். பட் அது மீட்டிங் நடக்கல. இன்னும் 2-3 நாள் அதை பற்றி பேசுவேன். விஜய் சார் வந்து ஒரு 3 பக்கம் அறிக்கை கொடுத்துருக்காரு, அவரோட அரசியல் நிலைப்பாடு என்ன அப்படின்னு. உங்களுக்கு அதில் ரொம்ப பிடிச்ச பாட்டு எது அப்படின்னு எதை சொல்லுவீங்க? ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க. இல்லை, ஒன்று வந்து அவர் வரட்டும், தேர்தல் ஆணையம் அதை ஒப்புதல் கொடுத்து அவர் வரட்டும். ஒன்று, அவரோட நிலைப்பாடு வந்து நிஜமாவே இன்னும் எதுவும் கரெக்டாக சொல்லலை. அவர் பொதுவாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, இது இப்படி இது இப்படி இது இப்படி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நமக்கு ஆராய்ச்சி பண்ணோம்னா எல்லாத்தையும் அந்த தாலேருந்து ஆரம்பித்து கழகம் வரைக்கும் நம்ம ஒவ்வொரு லெட்டருக்கும் வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம். அந்த விஷயத்துக்கெல்லாம் போகாமல் அவர் என்ன முடிவு எடுத்திருக்காரு, அவர் என்ன செய்ய போகிறாரு அப்படின்றத எல்லாரும் மாதிரியும் நாங்களும் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கோம். நிஜமாக அவருடைய முடிவு எல்லாமே சரியாக இருக்கும். இது வரைக்கும் அவர் எடுத்த எந்த ஸ்டெப்புமே அவருக்கு தோல்வி இல்லை அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ரெண்டாவது வந்து இன்வால்மெண்ட், எதுவாக இருந்தாலும் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருக்கும். அவர் 4 மணிக்கு நீங்கள் ஷூட்டிங் வர சொன்னீங்கன்னா கன்ஃபார்மாக 4 மணிக்கு வருவார். ஆனால் அந்த 4 மணிலேருந்து அடுத்த டைம் எத்தனை மணி வரைக்குன்றதை நீங்கள் சொல்லணும். 4 மணிக்கு வந்துடுவார், சார் நான் 8 மணிக்கு விட்டுருவேன் அப்படின்னா அது டைம் சொல்லணும். நீங்கள் சொல்லாமல் இருந்தீங்கன்னா அது சரியாக வராது. அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் அவர் வந்து ஃபோக்கஸிங் கரெக்டாக இருக்கும். வருவார், கண்டிப்பாக செய்யணும். இப்போ ஏன்னா இப்போ அறிக்கை படிக்கும்போது எனக்கு பிடிச்சிருந்த ஒரு விஷயம் என்னென்னா, நான் வந்து அரசியலை தொழிலாக பார்க்க மாட்டேன், மக்களுக்கு செய்கிற ஒரு புனிதமான வேலையாக தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி கேட்குறேன். இல்லை, அதுதான் சொன்னேன் மக்களுக்கு செய்யணும்னு சொல்லி. ஏற்கனவே எந்த ஒரு நடிகராக இருக்கட்டும், யாருமே வளர்றவங்க யாருமே வந்த பணத்தை வந்து நான் மட்டும் அனுபவிச்சுட்டு நான் மட்டும் சந்தோஷப்பட்டு என் குடும்பம் மட்டும் வாழணும்னு நினைக்காம, சரி இதை வந்து நம்ம பகிர்ந்துருவோம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்போது தான் அவங்க பொது பணிக்குள்ளே வருவாங்க. அந்த மாதிரி பொது சேவைகளுக்கு வரும்போது கண்டிப்பாக அவர் சொன்ன வார்த்தைகள் வந்து எனக்கு நிஜமாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண விஷயம் வந்து எனக்கு சாதாரணமாகவே இருந்தது. ஏன்னா அவர் அதை ஆல்ரெடி எடுத்துகிட்ட முடிவு அது. சார், இன்னொரு பக்கம் பார்க்கும்பொழுது இது நம்ம உள்ளாட்சி தேர்தலில் கூட விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து போட்டிட்டு நிறைய இடங்கள் ஜெயிச்சிருக்காங்க சார். 169 இடத்துல போட்டு 115 இடம் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு அரசியலுக்கு விஜய் இப்போ வராரு. அப்போ நேரடி அரசியலில் இல்லை, இப்போ தேர்தல் அரசியலுக்கு வரதாகவும் சொல்லிட்டாரு. ஸோ இந்த கனெக்ஷன் விஜய்க்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சாதகமாக ஆக்கணும், அதுதான் அவருடைய திறமை. முன்ன வந்து ரசிகர்களாக இருந்தாங்க எல்லாரும். ஓகே, ரசிகர்களாக இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு தாக்கம், நம்ம ரசிகராக இருக்கோம், நம்ம ரசிகனாக இருந்து அவருக்கு ஏதாவது செய்யணும், அவர் பேரை நம்ம வெளியில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நிஜமாவே அவர் ஏதாவது செய்வார் அப்படின்னு எதிர்பார்த்து அவங்க யாரும் நிற்கலை. அது நல்லா யோசிச்சு பாருங்கள். அவங்க யாரும் அந்த மாதிரி விஜய் சாருடைய புகழ், விஜய் சாருடைய பேரை நம்ம கெடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் ஒன்று. ரெண்டாவது, இவரை திரும்பி பார்க்க வைக்கிறதுக்கும் அது ஒரு வழி. ஓகே, விஜய் சாரை திரும்பி பார்க்க வைக்கணும். ஏன்னா அவருடைய பணி நார்மலாக போகக்கூடாது, நம்ம வந்து நம்மளுக்காக அவர் ஏதாவது செய்ய வைக்கணும்னு சொல்லிட்டு இவங்க எடுத்த முடிவும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான முடிவு. நிஜமாக அதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம் தாங்க. ஏன்னா எல்லாருக்குமே அது அமையாது. எனக்கு தெரிஞ்சு நான் பெரிய நடிகர்கள்லேருந்து என்னுடைய ஃபோக்கஸில் வந்து எம்ஜிஆர்னு வச்சுங்களேன், அதுலேருந்து ஒவ்வொரு நடிகர்களையும் நம்ம பார்த்துக்கிட்டே வரும். அவங்களுடைய நிலைப்பாடுகள் என்ன, அவங்க என்னென்ன பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட இப்போ 21 கட்சி வந்து இன்னைக்கு தமிழகத்தில் உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு இது இருக்குது. தமிழகம்ன்ற பேரில் மட்டும் உருவாக்கியிருக்காங்கன்றாங்க. பட் இந்த கட்சி எதுவுமே வந்து தேர்தல் ஆணையம் இன்னும் அங்கீகரிக்கலை, கட்சியாக வளர்த்து வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஃபோக்கஸோ அந்த கவர்ச்சியோ அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவருக்கு ரசிகர்கள் வந்து அவரை இழுத்துட்டு வராங்க, தட்டி எடுத்துட்டாங்க. நிஜமாவே அவரை கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அவரும் வந்து உள்ளே இறங்கிட்டார். ஸோ செய்யணும்னு எதிர்பார்த்து அவர் உள்ளே வந்து எல்லா விஷயத்துக்குமே வந்து எங்களுடைய ஃபோக்கஸிங் கண்டிப்பாக இருக்கும் சார். அண்ட் உங்களுக்கும் விஜய் சாருக்கும் மறக்க முடியாத ஒரு மொமெண்ட், லைஃப் டைம் நாளாக இந்த விஷயத்த மறக்க முடியாது, நீங்கள் அவருக்கு பண்ணதாக இருக்கலாம், அவரு உங்களுக்கு பண்ணதாக இருக்கலாம்னு எதை சார் சொல்லுங்கள்? 2 பேரும் நினச்சிக்கிட்டே இருக்கிறது தான் சார். அதுதான் உண்மையாக மறக்க முடியாதுன்றது. ஏன்னா எந்த சம்பவத்தை சொல்ல முடியும் சொல்லுங்கள்? குழந்தைய இருந்த சம்பவத்துலேருந்து வளர்கிற வரைக்கும், அவர் ஃபோக்கஸ் பண்ண வரைக்கும் கூடவே நம்ம வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு சுக்ரன் படம் வரைக்கும் நான் அவரோட ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். அதுக்கப்புறமா வந்து நான் படங்களுக்காக நான் எந்த ஃபோக்கஸும் பண்ணலை. நானுன்னு போய் கேட்ட படம் வந்து அவர்கிட்ட ஃபோக்கஸ் பண்ண ஒரே படம் துல்லாத மனம் துள்ளு மட்டும்தான். அதுவும் 25வது வருஷம் செலிப்ரேட் பண்ணாங்க. இப்போ அந்த படத்தோட டைரக்டரோட தான் நான் வந்து இப்போ தேசிய ராஜா 2ன்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் திருப்பி பண்ணிகிட்டு இருக்கேன். அது 26 வருஷம் கழிச்சு அவரோட நான் திருப்பி ஜாயின் பண்ணிட்டு இருக்கேன். இது விஷயமா கூட வந்து அவங்க 2 பேரும் போய் விஜய் சாரை பார்த்து பேசும்போது கூட இதை பற்றி அவர் சொல்லலை. ஏன்னா அந்த டேட்டில் நாங்கள் 29ஆம் தேதி டேட்டு, அவர் அந்த டைம் தான் இதெல்லாம் யோசிக்கிறார். இதுக்கான மீட்டிங்லாம் அப்போ தான் போடுறாரு. அப்போ கூட அவர் அதை பற்றி இது மாதிரி சொல்லலை. ஏன்னா ஃபோக்கஸிங் கரெக்டாக இருக்குது. அதனால் இதெல்லாமே எனக்கு ஒரு மெமரி தாங்க. அவரை பற்றி யார் பேசினாலும் உடனே அந்த சம்பவங்கள் நம்மளுக்கு நினைவுக்குள்ளே வரும். எதுவும் மறக்க முடியாது அப்படின்றதில்ல.
எல்லாமே எங்களோட வாழ்ந்துக்கிட்டே இருக்கு. சார் கொஞ்சம் முன்னாடி போய் டிராவல் பண்ணி பார்த்தோம்னா சார், பழைய காலத்துக்கு போய் பார்க்கும்போது விஜய் சார் அவரோட முதல் படம் கதாநாயகனா பண்ணும் பொழுது நிறைய மேகசின்ஸ்ல எழுதுனாங்க, காசு கொடுத்து வேற இந்த மூஞ்சை பார்க்கணுமா அப்படின்ட்டு. இன்னைக்கு அதே பத்திரிகையில அவரை பத்தி புகழாத பத்திரிகையே கிடையாது, அந்த அளவுக்கு வளர்ந்துட்டாரு. இப்போ அரசியலுக்கு இன்னைக்கு வரும்போது திரும்ப அதே பத்திரிகை அதே மாதிரி தான் வருது, திரும்ப எதுக்கு நடிக்கிறத விட்டு எதுக்கு வரணும்ட்டு. இந்த நிலை மாறணுன்றது எங்க எல்லாத்தோட ஆசை. உங்களோட பார்வை எப்படி இருக்கு? ஆதங்கம் தான் சார், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆதங்கம் தான். ஏன்னா இப்போ ஒரு தெருவில் ஒருத்தன் நல்ல கடை போட்டு நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னா, இன்னொருத்தன் கடை போட்டோன்னே அவனுக்கு அது ஒரு பொறாமை வரும். என்னடா அவன் போட்டானே, அவன் வளர்ந்துருவானோ அப்படின்னு சொல்றதுக்காக அவங்ககிட்ட என்ன பண்ணாங்க, அந்த கடையில் விலை ஜாஸ்திங்க, நம்ம பாருங்க எப்போ வைக்கலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் அவர் தாங்கி ஏறி வரணும் அப்படின்றது தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து அவருடைய கூட்டங்கள் எல்லாமே வந்து பொதுவானது எதுவுமே இல்லை, ரசிகர்களுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி தான் எல்லாமே நடந்துக்கிட்டே வந்தது. இனிமே அவர் பொது மேடையில் ஏறணும். அந்த பொது மேடையில் ஏறுறதுக்கு அவருக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாம் ஆண்டவனை வேண்டி. சார் சினிமா பற்றி பார்க்கும்பொழுது விஜய் சார் எவ்வளோ கமிட்டட், டெடிக்கேட்டட் எல்லாமே எங்களுக்கு தெரியும் சார். சினிமாவில் நாங்கள் பார்த்துருக்கோம், பின்தொடர்ந்து ஓடிட்டே இருக்கோம். அவரை பர்சனல் லைஃப் பற்றி கேட்கும்பொழுது விஜய் சார் பர்சனல் லைஃப்பில் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மொமெண்ட்ஸில் எப்படி சார் இருப்பார்? இல்லை, சொந்தத்தில் இருக்கிறதுனால நாங்கள் ஃபேமிலி சைடாக நான் பேசவே கூடாது. ஏன்னா அது எங்களுக்குள்ளே முடிஞ்சு போகிற விஷயம். எதுவாக இருந்தாலும் நான் இப்போ கூட விஜய் சாருக்கு வந்து நான் செல்வா, எனக்கு வந்து ஃபுல் நேம் வந்து செல்வகுமார். ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் குமார் அண்ணான்னு தான் தெரியும். ஆனால் மாமான்ற விஷயம் அவருக்கு மைண்டில் ஏற்றலை. ஏன்னா குழந்தையிலேருந்தே அவர் நான் வளரும்போது அவங்க அண்ணா அண்ணான்னு வளர்த்ததுனால என்ன பண்ணுவாருன்னா குமார் அண்ணான். இப்போ நான் குமார் அண்ணான்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன்னா அதுக்கு கண்டிப்பாக ரிப்ளை ஆகும். ஆனால் செல்வான நான் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன்னா அதுக்கு ரிப்ளை ஆகாது. இதுலேருந்தே அவருடைய சொந்தத்தையும் இதையும் வந்து பிஸ்னஸையும் அவர் எப்படி பார்க்குறாருன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம் சார். அண்ட் இன்னொன்று, விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சது, உங்களோட வாழ்த்துக்கள் நீங்கள் என்ன சொல்லணும்னா இப்போ பதிவு பண்ணுங்க, எப்படி பதிவு பண்ணுவீங்க? விஜய் சாருக்கே நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்லலாம். அவர் உண்மையாகவே அவருடைய பிளாட்ஃபார்ம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ரெண்டாவது, நம்ம பார்த்துட்டே இருந்தால் நம்ம ஃபுல்லாக வளரணும்னு தான் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. அவங்க அப்பாவும் அதை தான் எதிர்பார்த்தார். அவருடைய ஆதங்கங்கள் தான். ஏன்னா அவர் எல்லா பேட்டியிலும் அவரும் சொல்லியிருக்காரு, விஜய் சாரும் சொல்லியிருக்காரு. என்னன்னா, நீங்கள் இந்த நிலைமைக்கு வருவீங்களா அப்படின்ட்டு ரெண்டு பேர்கிட்டமே வேறு வேறு டைமில் கொஸ்டின் கேட்கும்போது ரெண்டு பேருமே இது உருவாக்கப்பட்டது தான் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு நாங்கள் எதிர்பார்த்து வந்தது தான். இந்த இடத்த வந்து நாங்கள் பிடிப்போன்னு எதிர்பார்த்து வந்தோம். அந்த இடத்த அவர் பிடிச்சிருக்காருன்னு அப்பாவும் சொல்கிறாரு, இவரும் சொல்லுவார். உங்கள் ப்ரைவசிலாம் போயிடுது சார் இதில் அப்படின்னாரு. இதை நான் விரும்பி ஏற்றுக்கிட்ட விஷயம், அதனால் இந்த ப்ரைவசியை பற்றி நான் யோசிக்கல அப்படின்றத விஜய் சாரும் பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அவர் பண்ணிட்டு இருக்கும்போது எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து வளரணும்னு எதிர்பார்க்குறதா. நாங்கள் யாருமே வளரணும்னு, இப்போது நான் தனிப்பட்ட முறையில் ஒரு அம்மா வந்து பிள்ளைய பார்த்துக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு பல தாய்மார்கள் பிள்ளைய பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதே மாதிரி நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா அண்ணா, மாமாவோ, அது எப்படி ஒவ்வொரு பேர் வச்சுட்டு இருந்தாலும் அவருடைய ஃபோக்கஸ்ன்றது வந்து எல்லாருக்குமே அவரை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவருடைய உருவ இது கூட வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் ஒரு பிரச்சனையாக தான் இருந்துச்சு. பட் அதை தாங்கி அவர் மேலே வராரு அப்படின்றதுன்னா அவருடைய கிரெடிட் தான், அவருடைய ஃபோக்கஸ் தான். அதாவது கலாம் சார் கூட சொல்லியிருக்காரு, எல்லா இடத்துலையுமே சொல்லுவாங்க குட்டை குட்டை குனியாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குட்டை குட்டை குனிஞ்சிருந்தாருன்னா அவர் காணா போயிருப்பார். அவர் நிமிர்ந்து பார்த்ததுனால தான் அவர் இந்த இடத்துக்கு வந்தார். கண்டிப்பாக இது மேலும் மேலும் அவருடைய இது வளரும், கண்டிப்பாக வளரும். ஏன்னா இன்னொரு விஷயம் சொல்ல போனால், அவர் எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு இருக்கேன், எல்லா அரசியல் தலைவர்களையும் நான் படிச்சுக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் யாருக்கிட்டும் பழகலை அப்படின்றது உண்மை. கற்றலில் கேட்டலே நன்று அப்படின்றது விஷயம் இருந்தால் கூட அவர் எல்லாத்தையுமே வந்து படிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. படிக்கும்போது இன்னும் ஃபோக்கஸ் ஜாஸ்தி ஆகும். ஒவ்வொரு தலைவர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் என்ன, அவங்க எப்படி வந்து வெளியில் வந்தாங்க. யாருமே பிறக்கும் போது தலைவராக பிறக்கலை. ஒவ்வொருத்தரும் வந்து புஷிங் தான், எல்லாருக்கும் ஒரு புஷிங் தேவைப்படுது. அந்த புஷிங் வந்து இன்னைக்கு அரசியலால் அவருக்கு தேவைப்பட்டிருக்கு. அதனால் அவர் மேலே வந்திருக்காரு. ஸோ இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கரெக்டான தலைவர்கள் வந்து தமிழ்நாட்டிலேயோ இல்லை அப்படின்றது தான் எனக்கு ஒரு இது. அதில் இவர் வந்தார்னா கண்டிப்பாக இவருக்கான ஒரு இடம் கிடைக்கும்ன்றது நான் நம்புகிறேன். அண்ட் நீங்களுமே சினிமா துறையில் இருந்திருக்கீங்க, அதனால் இந்த கேள்வி முன்வைக்கணும்னு நினைக்கிறேன் சார். இப்போ விஜய் சார் வந்து 2 படத்துக்கு அப்புறம் பண்ண மாட்டேன், ஃபுல்லாக அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த சினிமா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ், டைரக்டர்ஸ் மத்தியில் அவர் திரும்ப பார்க்க மாட்டோம், இந்த விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க? திறந்தால் தான் முனிவர், எல்லாத்தையும் திறந்துட்டு வந்தால் தான் அவன் துறவி. ஸோ அது மாதிரி சினிமான்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பணம் கொட்டுற ஒரு இடம். அவருக்கான ஒரு இடம் எங்கேயுமே எப்போவுமே நின்றுக்கிட்டே இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் அவர்கிட்ட எப்படியாவது கதை சொல்லணும், எப்படியாவது அவர் படம் பண்ணணும் அப்படின்ற ஆசையோடு இருக்கிறாங்க. ஒரு படத்தை பார்த்துட்டு வெளியில் வந்துட்டு அந்த டேட்டு அவருடைய கதையை பார்த்துட்டு அந்த கதையை விமர்சிக்காத இயக்குநர்களே இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கவங்க எல்லாருமே விஜய்க்குன்னு ஒரு கதை பண்ணவங்க நிறைய இருக்கிறாங்க. அவர் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவர் வந்த காலத்தில் எல்லாமே வந்து விஜய்க்கு பண்ணவங்க நிறைய இருக்காங்க.
ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து இது ஒரு பெரிய ஷாக்குன்னு தான் சொல்லுவேன். ஒன்று. ரெண்டாவது, அதை விட்டுட்டு வராருன்றது வந்து பெரிய விஷயம் இல்லையில. எனக்கு வேண்டாம் சொல்லி ஒதுக்கிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு அவர் வராரு அப்படின்னும் போது கண்டிப்பாக அவர் ஏதோ எதிர்பார்க்குறாரு, ஏதோ ஒன்று அவரை நம்ம செய்வாங்க, மக்கள் நம்மளுக்காக ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு வியூ அவர்கிட்ட இருக்கு. அதனால முற்றும் துணிந்த முனிவராக அவர் அரசியலுக்குள்ள வரட்டும், கண்டிப்பாக அது மக்களுக்கு என்ன வேணுமோ ஆசைகள் கொடுக்கட்டும். சூப்பர். ரொம்ப ரொம்ப நன்றி சார். எங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணதாக இருக்கட்டும், நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அதை தான் ஒரு ஃபேமிலி மெம்பராகவும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்றது இன்னும் சந்தோஷமாக இருக்குது, எங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்குது இதை பார்க்கும்போது. உங்களை மாதிரியே நாங்களும் 2024 எதிர்நோக்கி காத்துட்ருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றி சார், டைம் கொடுத்து இன்டர்வியூ கொடுத்து. இப்போ நேயர்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். நல்ல கொஸ்டின்ஸ், ஏன்னா தேவைப்பட்ட டைமில் வந்திருக்கு. உண்மையாகவே இதுக்கான வாழ்த்துக்கள் நான் சொல்கிறேன். இந்த வர்ற மீடியா வளர்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.